உங்களுக்கு யமன் தெரியும், ஆனா யமனோட பொண்ணு சுனிதாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. யமனோட பொண்ணு தான் சுனிதா. இவங்க வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு, எல்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு, ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் யாகம் உட்காந்து சீரியஸா பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு ராவடி பண்ணிருக்காரு. ராவடி பண்ணோன்னே யாகத்துல இருந்து என்னைய ராவடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சாபத்தை கொடுத்துறாங்க. சாபத்தின் மூலமா இந்த பொண்ணுக்கு லவ்வும் வராது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கிடைக்காது. அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துறா. கடைசியா ரம்பை கிட்ட போறா. ஆண்களை கவர்றதுக்கான சில மந்திரங்களையும் சொல்லி கொடுக்குறா. சொல்லி கொடுத்தனே ரொம்பவே தெளிவா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பூமிக்கு போறாங்க. பூமிக்கு போய் அங்க நிறைய இடத்துல தேடி பார்க்கறாங்க. இவருக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா, இவருக்கு ஆண்மகன் கிடைக்கும்னு சொல்லி நிறைய இடத்துல 2 பேரும் வந்து தடவி பார்க்கறாங்க. அப்பதான் அந்திர முனிவரோட பையனான அங்கனை பார்க்கறாங்க. அங்கன் வந்து ஆத்தர் குளிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இந்த பொண்ணு கவர்ந்துடுறா. அங்க போயிட்டு இந்த ரம்பை சொல்லிக்கிட்டு அந்த மந்திரத்தையும் அந்த வசீகரத்தையும் போட்டு அவரை கவர்ந்து இழுத்துறாங்க. ஸோ கவர்ந்து இழுத்தோடனே 2 பேத்துக்குமே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. வேணாம் அப்படின்னு ஒரு பையன் அவங்களுக்கு பார்க்குறாங்க. அந்த பையன் திமிர்த்தனமா வளர ஆரம்பிக்கிறான். வளர ஆக ஆக இந்த பையன் என்னன்னா அந்த நாட்டுக்கு அரசன், அதாவது அங்கன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசன். ஸோ அங்கனுக்கு அப்புறம் அங்க பையன் தானே அரசன் ஆவான். ஸோ அரசனாக நிலைமை வருது. பையனை திருத்தலாம்னு சொல்லி பட் திருத்த முடியல. அதனால திருத்த